யாருமே எதுக்குமே வருதில்ல. வெறும் ஓட்டு கேட்க மட்டும் எல்லாரும் கல்லே உழுவாங்க. ஓட்டு கேட்க மட்டும் எல்லாரும் கல்லே உழுவாங்க. என்னடா பெரிய இது அது இதை பண்ணிட்டு அது பண்ணிட்டேன்றீங்களே, தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன். என் பேர் நோயல்ன்ட்டுன்னு எங்க ஸ்டேஷனுக்கு அங்கே ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு போய்ட்டு எதுனா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு தண்ணி பாட்டிலாம் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு பாவம். ஒரு தண்ணி பாட்டிலாம் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு பாவம். இது இன்டர்நேஷனல் பிரச்சனை. ஆனா சொல்யூஷன் என்ன? வணக்கம், ஜெய் பீம். நான் உங்க நோயல் பேசுறேன். இன்னைக்கு எது பேசணும்னு வந்துக்கிறேன்னாக்கா, கேஸ் ஸ்டேஷன். இன்னைக்கு கேஸ்னாக்கா வந்து கமர்ஷியல் அண்ட் டொமஸ்டிக்கல் இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ பேர் பிரச்சனை இருக்குது பாருங்க. கேஸ் நம்ம ஆட்டோ டிரைவர்ஸுங்கிறது இன்னைக்கு கேஜப் இருக்கிற எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் அவ்வளோ ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டு எல்லாமே அவ்வளோ குறுகி போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணலான்ட்டோ இல்லை அவங்களுக்கு எதனா ஒரு தைரியம் சொல்லலான்ட்டுன்னு யாருமே வருதில்ல. யாருமே எதுக்குமே வருதில்ல. வெறும் ஓட்டு கேட்க மட்டும் எல்லாரும் கல்லே உழுவாங்க. ஆனால் இன்னைக்கு என் ஊருக்காரங்க இவ்வளோ பேர் சோறு இல்லாமல் உக்காந்துக்கிறாங்க. இதை பற்றி பேசுறதுக்கு நாதி இல்லை. 3 நாள் 2 நாளாக பசங்க உக்காந்து வெயிலையோ இதில் உக்காந்து அவஸ்தப்பட்டுங்கிறாங்க. அவங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே வரமாட்டாங்களா அந்த ஊரில்? கேட்டா பெரிய பெரிய லீட்ரு இது அதுன்றாங்களே, எல்லாத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. இது கேஸ் வந்து இன்டர்நேஷனல் ப்ராப்ளம், எனக்கு தெரியும். அதை பேச வரல. இது இன்டர்நேஷனல் பிரச்சனை. ஆனால் சொல்யூஷன் என்ன? இன்னைக்கு ஒரு டிரைவர் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைக்கு தெரியுமா? யார் வீட்லையுமே அடுப்பேர் இல்லை சார். எல்லாம் அவ்வளோ அவஸ்தப்பட்டு ராத்திரியில் வந்து 30 ரூபாய் 20 ரூபாய் கையில் சில்லறை வச்சுக்கிட்டு இட்லி வாங்கி போயிருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு. ஏன் சார் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இது வராதா? கேட்டால் நான் பெரிய இது அது நான் இதை பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்றீங்களே, தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன். என் பேர் நோயல்ன்ட்டுன்னு எங்கெங்க ஸ்டேஷனுக்கு அங்கே ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு போய்ட்டு எதுனா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு தண்ணி பாட்டிலாம் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு பாவம். காலையிலேருந்து உக்காந்து விடிய உக்காந்துக்கிறாங்க. 3 நேரம் நானும் போயினோங்கிறேன் வந்து வந்தாங்கிறேன். கேஸ் வந்த பாடு இல்லை. 40 ரூபாய் 50 ரூபாய் அந்த கேஸு படிப்படியாக ஏறி இன்னைக்கு 100 ரூபாய் தாண்டிக்குது. ஆனால் நம்ம ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறோமே, இன்னும் அதே 10 ரூபாய் 15 ரூபாய் சண்டை போட்டு குத்துனுங்கிறோம். யார் கேட்ட? ஆட்டோ டிரைவருங்க கிட்ட. இந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் ஒன்றும் ஆப்பிரிக்காவில் தான் வந்து இல்லை. இவங்களும் இதே தங்க வயலில் பிறந்து வந்து நம்ம சகோதரர்கள். இவங்கெல்லாம் நம்ம மாமனுங்க மச்சானுங்க அண்ணனுங்க தம்பிக்கு தாட்டா ஓட்டுனுக்கிறாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருன்னா பெரிய பெரிய ட்ரஸ்ட் வச்சுருக்கிறாங்க. இல்லைன்னா பண்ணுக்கிறீங்களா, வாங்கப்பா வந்து கொஞ்சம் கேளுங்கப்பா. என்ன பிரச்சனைக்கு ஒரு நாள் ஆட்டோ ஓட்டினா தான் சார் அவங்க வீட்டில் பிரச்சனை சால்வ் ஆகும். அடுப்பேரியும் வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருக்கும். சாதத்தில் இவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா குழந்தைங்க கையை பார்க்குவாங்க. அப்போ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பான்ட்டுன்னு அப்பாவே கேஸில் உக்காந்துக்கிறாரு. என்ன சொல்ல வரேன்னாக்கா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ் யாராவது இருக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு எதனா ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறீங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் வாங்க, வெளியில் வாங்க. வெறும் விசிபிலிட்டிக்கு வராதிங்க. என்னால் முடிஞ்சாக்கா நான் எல்லாமே செஞ்சிருவேன். என்னால் வெறும் குரல் தான் கொடுக்க முடியும். நான் குரல் குத்துனுங்கிறேன். இது காதில் கேட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு அவங்களுக்கு எதனா ஒரு நல்லது பண்ணுறதுக்கு வழி பாருங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா, கேஸ் இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஆட்டோவில் போகிறீங்க எல்லாம் டவுனுக்கு போகிறீங்களா, அவங்க கேட்குறாங்களா ஒரு 5 ரூபாய் ஒரு 5 ரூபாய் கேட்பாங்களா? அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஊர் நிலைமை அவங்களுக்கு தெரியும். என்ன கேட்பாங்க? ஒரு 20 ரூபாய் தப்பானுவாங்க. தயவு செய்து சந்தோஷமாக கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா இங்கே கேஸ் இருந்துச்சுனாக்கா, பிஷாப்கார் ஆட்டோ டிரைவர் மேலே எனக்கு எப்பவுமே ரொம்ப கௌரவம் மதிப்பு ஜாஸ்தி. நான் இங்கே பிறந்தனால இது வந்து மற்ற டிரைவருக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. என் என் டிரைவருக்கு எப்படி தெரியுமா? ஆட்டோவே ஓட்டி இருக்க மாட்டாங்க, காலையில் வந்துன்னு இருப்பாங்க. யாருன்னா வந்து நான் காசு இல்லைனாக்கா மக்காராடே எங்கடா ஒன்றுன்னு கேட்டு போயிட்டு அங்கேயே விட்டு போயிடுவாங்க. இது பிஷாப்கார் குணம். அந்த குணத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு பொதுமக்கள் எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டுன்னு நான் தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன். தேங்க்யூ. ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா.